சாதாரணமா மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவா வர காலத்துல ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் மியூசிக் கம்போசரா வராரு. யாரு? கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீசாந்த். கண்டிப்பா அவர் இங்கதான் வந்தாங்க. அங்கதான் சூதாட்டத்துல மாட்டிக்கிட்டாரு. போயிடுச்சே இல்ல மாறிட்டார்ல. சோ அதுல இருந்து வேற ஃபீல்டு மாத்தலாம் அப்படின்றதுனால ஒருவேளை இங்க வந்துட்டாரு நினைக்கிறேன். சோ அன்புள்ள அழகி அப்படின்ற ஒரு படத்துல இவர் நிறைய பாடல் கம்போஸ் பண்றாரு. எல்லா பாடலுக்கும் இவர் தான் கம்போஸ் பண்றாரு. அண்ட் பாத்தீங்கன்னா பாட்டும் எழுதியிருக்காரு. என்னப்பா ஸ்ரீசாந்த்குள்ள இவ்வளவு ஒரு திறமை அது மட்டும் இல்லாம அவரோட மைத்துனன் இருக்கார்ல, ஆமா, சோ அவர விஷயம் அவரும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காராம். ஓஹோ, ஓகே. இதை விட இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயே ஒரு டான்ஸ் பண்ணிருக்காராம். ஸ்ரீசாந்த் டான்ஸ் வேற. சோ கிரிக்கெட்டை விட்டு இதுக்கு வந்திருக்காரு. சோ இது எப்படி ஆகும் என்ன ஆகும், அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்தி மூவிஸ்ல டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆமா. ஸோ அதனால பெரிய விஷயமா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் சேம் ஸ்டெப் இல்லைனாலும் வேற ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டான்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ இதுதான் நம்ம ஸ்ரீசாந்த் பற்றின ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக அவர் பண்ணுற இந்த படத்தில் நல்ல படங்கள் ஹிட் ஆனால் ஓகேயா இருக்கும், படங்கள் ஹிட் ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வேற அவர் டான்ஸ் வேற பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படி ஒரு லைஃப் சூஸ் பண்ண போறான்றது நமக்கே தெரியல. இந்த படத்து மூலமாக தான் தெரியும்ல.